ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 8th 12th டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அத்தனை விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 11 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும், அதாவது இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. எங்கே இதுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் இந்த வேலை வாய்ப்பு இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. தனித்தனியாக எதில் இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக 35,000 வரைக்கும் மாத சம்பளம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணவே முடியாது. ஒன்று நேரடியாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம், இல்லை தபால் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம், விண்ணப்ப படிவம் இதுதான். ஓகேங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே அப்ளிகேஷன் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன அப்படிங்கிறத ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகண்ட் நேம், விண்ணப்பதாரர் பெயர், யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது தகப்பனார் பெயர், அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது இதில் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அது அவங்க கொடுத்த ஃபார்மெட்லேயே தான் மென்ஷன் பண்ணணும். DD/mm/yy இதே ஃபார்மெட்டில் இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் ஏஜ் லிமிட், உங்களுக்கான வயது என்ன, டேட் ஆஃப் பர்த்தை கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க, 8th 10th 12th டிப்ளமோவா, டிகிரியா, போஸ்ட் கிராஜுவேட்டோ, என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த காலத்தில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற வித் பர்சன்டேஜோடு நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் ஓசி கேட்டகரியா, ஜென்ரல் கேட்டகரியா, அன்ரிசர்வ்டா, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியா, இல்லை எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, என்ன கேட்டகரியோ அது என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸோட டீட்டெயில்ஸ் எழுதுங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த இடத்துல பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கரண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸ் எழுதிக்கோங்க. இல்லை வேறு அட்ரஸ்னால் வேறு அட்ரஸ் என்னவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள், ஆதார் கார்டை பார்த்து. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் இருக்குது மொபைல் நம்பர்னால் 2ஐயும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய இமெயில் ஐடி, ஓகேங்களா? இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இமெயில் ஐடியும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ரியாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மென்ஷன் பண்ணலான்னா, திருநங்கைகள் மென்ஷன் பண்ணிக்கலாம், உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவைகள், இவங்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் கம்பல்சரி வைக்கணும். அது இல்லாமல் அது எது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே எப்பவும் போல் இடம் மற்றும் நாள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய கையெழுத்தை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்ளிகண்டோட சிக்னேச்சரை போட்டோம்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கம்பல்சரி வைக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், 10th மார்க் ஷீட் இல்லை 12th மார்க் ஷீட் ஏதோ ஒன்று வைக்கணும். எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க்ஸ், நீங்கள் படித்ததுக்கான குவாலிஃபிகேஷன் மார்க்குக்கு சர்டிஃபிகேட் வைக்கணும், மார்க் ஷீட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் 10th இல்லை 12th மார்க் ஷீட் வைக்கணும்.
ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, நீங்கள் இருக்கிறதுக்கான அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது, ஓட்டர் ஐடி இல்லை ரெசிப்ட்டு இல்லை ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். 2 இடத்துல வாங்கணும். எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குரூப் ஏ இல்லை குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். அதுக்கு அடுத்தது இன்னொன்று கடைசியாக படித்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அங்கே ஒன்று வாங்கணும். அதுக்கடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் வைக்கணுங்கிறது நீட் கிடையாது. இவ்வளோ தான் நீங்கள் வைக்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா காப்பிலையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய சைன் போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஓபிசி, அதாவது ஓபிசியில் எல்லாமே வந்துடும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இதெல்லாமே வந்துடும். இது இல்லாமல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எந்த வயதுமே அவங்க கொடுக்கல. நீங்கள் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் மட்டும் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரிங்களா? நீங்கள் 18க்கு மேலே இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புகளுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க, எவ்வளோ சம்பளம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர்களுக்கான வேலை வாய்ப்பு 34,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம். டிஸ்பென்சர் இந்த வேலை வாய்ப்புக்கு 750 ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. MPHW அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், பர் டேக்கு உங்களுக்கு 300 ருபீஸ், அதாவது மாதம் 9,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. தென் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா மாதம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது தெரப்பி அசிஸ்டன்ட் இந்த வேலை வாய்ப்புக்கு மாதம் 15,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. தென் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கான வேலை வாய்ப்பு இதுக்கு மாதம் 40,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. தென் டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு இதுக்கு மாதம் 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அர்பன் ஹெல்த் மேனேஜர் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா பர் டே உங்களுக்கு பர் மந்த்துக்கு 25,000 உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது மிட் லெவல் ஹாஸ்பிட்டல் ப்ரொவைடர் இதுக்கு பர் மந்த் 18,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. கடைசியாக லேப் அசிஸ்டண்ட் இதுக்கு 13,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம். இதுதான் மொத்தம் 11 விதமான பதவிகள் அவங்க அறிவிச்சிருக்கிறது அஃபிஷியலாகவே. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்னங்கிறத பார்த்துடலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானிக்கு BUMS படிச்சிருக்கணும். ஓகேங்களா? மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா அதுக்கு BSMS நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 3வது டிஸ்பென்சர்னு சொல்லுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு டிப்ளமோ ஃபார்மசி அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டிஸ்பென்சர் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதுக்கு நீங்கள் வெறும் 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா இதுக்கு BSMS படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரபிக் அசிஸ்டண்ட்டுக்கு நியூ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் இதுக்கு BAMS படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். எது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸர், MS வேர்டு, MS பவர் பாயிண்ட், எக்ஸல் இதில் எல்லாமே உங்களுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. நீங்கள் BAMS படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இந்த டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் படிச்சிருக்கணும். எதுக்கு ரிலவெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிக்கு ரிலவெண்ட்டாக படிச்சிருந்தாலும் சரி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை BBA படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் மேனேஜர் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BSc நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை MSc நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை BSc நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது MLHP அதாவது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இந்த வேலை வாய்ப்புக்கு DGNM படிச்சிருந்தாலும் சரி, BSc நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட் இதுக்கு 12th பாஸ் பண்ணிக்கணும். DMLT முடிச்சிருக்கணும். DMLT பார்த்தீங்கன்னா 2 years கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஆனால் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி. நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம் 626001.
இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் நேரிலையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முழு விவரத்துக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.